கேட்ட குரலா இருக்கே. மாப்பிள்ளை பிடிச்சிட்டியா? இல்லங்க, சின்சியரா தேடிட்டு தான் இருக்கேன். எங்க? நைஹாவ்லியா? இல்லங்க, எங்க சேலை எடுக்க வந்தேன். சேலையா? யாருக்கு? எங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கா? சரி, என்ன ரேஞ்சில வேணும்? ஒரு 5000க்கு எடுத்து போடுங்களேன். அம்மாவுக்கு 5000 ரூபாய்க்கா? ஆமாங்க, மாச சம்பளத்துல அம்மாவுக்கு சேலை எடுத்து கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அதான். அம்மாவுக்கு சேலையே 5000னா ஐயாவுக்கு சம்பளம் எவ்வளவு? 5000ங்க. இது ஓகேங்க. என்னங்க, இந்த சேலை ஓகே. என்னது? உங்களுக்காக சேலை வாங்கிட்டு வந்திருக்கம்மா. ஏன்பா என்கிட்ட சம்பளம் வாங்கி எனக்கே சேலை வாங்கி கொடுக்கறியா? என்னோட முதல் மாச சம்பளத்துல எங்க அம்மாவுக்கு சேலை வாங்கி தரதா சொல்லியிருந்தேன். இப்ப சம்பளமும் வாங்கிட்டேன், சேலையும் வாங்கிட்டேன். கொடுக்கறதுக்கு தான் அம்மா இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. இந்த சேலையை வாங்கிட்டீங்கன்னா எங்க அம்மாவே நேர்ல வந்து வாங்கிட்ட மாதிரி எனக்கு திருப்தியா இருக்கும். பாத்தீங்களா, சொன்னபடி மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ள சார், பொண்ணை பிடிச்சிருக்கா? என்னப்பா நீ பார்த்து ஒரு கழுத கழுத்துல தாலியை கட்டச்சனா கூட கட்டுவேன், இது கழுத்துல கட்ட மாட்டேனா? பாத்தீங்களா, அந்த அளவுக்கு மாப்பிள்ள நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால எல்லாத்தையும் இப்பே பேசி முடிச்சிருவோம். சரி, பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? கல்யாணத்துக்காக அவளுக்கு சேர்த்து வச்ச 30 பவுன் நகை இருக்கு. வழக்கமா எல்லாரும் அதெல்லாம் பண்றதானமா. அடுத்து வாங்க. இந்த வீடு 2 கிரவுண்டு இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் போகும். இதுவும் அவளுக்கு தான். வீடு கொடுக்கறதுல இப்ப ஃபேஷன் ஆயி போச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க? பேங்க்ல அவ பேர்ல 5 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு. அதுவும் அவளுக்கு தான். ஓகே, ஏதோ குடுக்குறீங்க. என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு ஓகே தானே? அட என்னப்பா, வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துறவளை கட்டிக்கிற சொன்னா கூட கட்டிக்கிறேன், இத கட்டிக்கிறேன். வர 26ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன மாப்சே, உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. எனக்கு ட்ரிபிள் ஓகே. ஹலோ, ஸ்டாப் இட். எதுக்கு? பொண்ணுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கல? ஆமா. மாப்பிளைக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கா? மதுரையில பஸ் ஓடுது, கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது, மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுதுமா. மதுரையில பஸ் ஓடுது, கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது, மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுது. அது வேர்ல்டுக்கு தெரியும். மாப்பிளைக்கு என்ன ஓடுது? மாப்பிளைக்கு உடம்பு பூரா ரத்தம் ஓடுது, கையில ரேகை ஓடுது, தோ மேல ஃபேன் ஓடுது, அங்க பாருங்க வாட்சும் ஓடுது. என்ன மாப்பிள ஓடுதுல? 5 நிமிஷம் லேட்டா. வெறும் பையல நீ. நீங்க உட்காருங்க மாப்பிள. யார பார்த்து வெறும் பையன்ட்ட? கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி, அடுத்த செகண்ட். பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுறதா சொன்னீங்க? 30 பவுன். 30 பவுன் நகைக்கு அவர்தான் அதிபதி. இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு சொன்னீங்க? 25 லட்சம். 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த வீட்டுக்கு அவரு ஹவுஸ் ஓனரு. அப்புறம் அந்த பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு நீங்க? 5 லட்சம். கழுத கல்யாண செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டோம். மீதி 4 லட்சம் ரூபாய் அவர் அக்கவுண்ட்ல. லட்சாதிபதி அவரை பார்த்து வெறும் பையன்ட்டியா நீ? மாப்பிள்ளை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. யோ யோவா எந்திரியா. யாவா எந்திரிடா. தாவா. ஏய், நான் உன்னை கட்டிக்க. இனிமே ஒரு வார்த்தை பேசுன ஆசிட் ஊத்திடுவேன். ஏப்பா, எனக்கு இது தேவையா? நான் பாட்டுக்கு நிம்மதியா பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்தேன். தேவையில்லாம என்ன எழுப்பி குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டு வந்து இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளைன்னு. அது எதுக்கு? இந்த பிள்ளைய மூஞ்சில ஆசிட்ட ஊத்துறக்கா? பிளாட்ஃபார்மா? பிச்சைக்காரனா நீ? ஏப்பா, நான் பிச்சைக்காரங்கிறத பொண்ணு போய் நீ சொல்லவே இல்லையா? ஏங்க, பிச்சைக்காரனா கேவலமா? பணமா முக்கியம், குணந்தாங்க முக்கியம். எனக்கு பணம் முக்கியம் இல்ல,
குணம் முக்கியம் இல்ல, கலர் தான் முக்கியம். கலரா இது? கரண்ட்ல அடிபட்டு கருகி போன இருக்கான். நீ மட்டும் செக்கச்சவேல கலரா இருப்ப. நான் மட்டும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை கருகி போடுமா? எனக்கு உன் கலர்ல மாப்பிள்ளை வேணும். போ, போய் தேடு. இல்லன்னா என்ன பண்ணுவ? சூசைட் லெட்டர் போலீஸ்ல கொடுத்துட்டு செத்துருவேன். பொறுங்க. நம்ம கலர்ல மாப்பிள்ளை கேட்டிருக்கீங்க, உடனே கிடைச்சிருமா? தேடுறோம். அப்ப ஏன் வாழ்க்கை? வாழ்க்கை போயா.